அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று அன்னமார்கள் வரலாறு நாடகம் 8ஆம் பகுதி. சபையோருக்கு வணக்கம். அண்ணே, கரையாம்புத்தில் கருநாகம் புகுந்ததுன்னு சொன்னீங்களே, கரையை உடைச்சி பாத்திய பால்படுத்தினாங்கன்னு வேற சொன்னீங்க. யார் எவர் அப்படி என்னென்ன வில்லங்கம் ஆச்சு? அடே கோமாளி, நீ இந்த காலத்து பொண்ணுகளை பற்றி ஏதும் புரிஞ்சிக்கல, அதுதான் இப்படி பேசுகிற. என்னன்னு சொல்கிறீங்கண்ணே? அடே, நடுவீட்டில் இடி விழுந்தது போல நல்லா இருந்த குடும்பத்தில் இப்போ நாக புகுந்த கதையாச்சுடா. அது என்னென்ன விவரம் ஏதும் இல்லாமல் இப்படி அபசகுணமாகவே பேசிகிட்டு இருக்கீங்க. அடே தம்பி, விவரம் சொல்கிறேன், நல்லா கேளுடா. அதாகப்பட்டது ஆளாத்தா கவுண்டருடைய தம்பிமார்கள் 11 பேரும் ஒன்றா சேர்ந்து, அண்ணே அண்ணே, எங்கே பெரியண்ணே, எங்களோட பாகத்தை தனித்தனியாக பிரித்து கொடுங்கன்னு கேட்டாங்கடா. அப்படியா? ஓஹோ, ஆமண்ணே, இது நாட்டு வழக்கத்தில் உள்ளது தானே. அப்போ சொத்தை பிள்ளைக்கு பங்கு போட்டுக்கிறதுல தப்பு இல்லையேண்ணே. அதேன பெருசாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. அட முட்டாளே, அது ஒன்றும் தப்பு இல்லைடா. ஆனால் அடுத்து வர்ற கதையை கேளு, நீ புரிஞ்சிக்குவ. அப்படியா? அது என்ன விவரம்னு கேட்டா, அடே அடே அன்பு தம்பி மகளே, அட என் அன்பு தம்பிமார்களே, என் ஆருயிர் தம்பிமார்களே, உங்களுக்கு நான் என்னடா துரோகம் செஞ்சேன்? இப்படி அதாகப்பட்டது தம்பிமார்களே, இப்படி பாகத்தை பிரித்து கொடுக்குமாறு கேட்குறீங்களே என்று ஆயத்த கவுண்டர் கேட்க, அதுக்கு தம்பிமார்கள் ஒட்டு மொத்தமாக ஒன்று கூடி ஒரே பதில் சொன்னாங்க. என்ன தெரியுமா? என்னென்ன சொன்னாங்க? அண்ணே, எங்கள் மனைவிமார்கள்